Welcome to my channel Info Missile. This video is sponsored by SBO Digital Marketing. SBO Digital Marketing வீட்டிலிருந்து மொபைல் ஃபோனை யூஸ் பண்ணி சின்ன சின்ன டாஸ்கில் செய்யறதன் மூலமா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா இன்கம் சம்பாதிக்க வாய்ப்புகளை கொடுக்குறாங்க. ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் தினமும் இரவில் ஏலக்காயை மென்று சாப்பிடுவதால் உடலில் ஏற்படும் மாற்றங்கள் என்னென்ன, ஏலக்காயில் உள்ள ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கலாம். இந்திய சமையலறைகளில் பிரதானமாக இருக்கக்கூடிய மசாலா பொருட்கள் ஒன்று தான் ஏலக்காய். இது அதனுடைய நறுமணம் மற்றும் சுவைக்காக மட்டுமில்லாமல் அதனுடைய ஆரோக்கிய நன்மைகளுக்காகவும் அறியப்படுகிறது. ஏலக்காய்க்கு இருக்கும் தனித்துவமான சுவையும் மனமும் உணவிற்கு கூடுதல் சுவையை தருகிறது. அது மட்டும் இல்லாமல் நாம் விரும்பி குடிக்கும் டீயிலிருந்து விரும்பி உண்ணும் பிரியாணி வரை பல்வேறு ரெசிபிகளில் பிரத்யேகமாக ஏலக்காய் பயன்படுத்துகிறாங்க. மசாலா பொருட்களின் ராணி என்று அழைக்கப்படும் ஏலக்காயில் நார்ச்சத்து, புரதம், கொழுப்பு, கார்போஹைட்ரேட்டுகள், பொட்டாசியம், கால்சியம், இரும்பு, மெக்னீசியம், பாஸ்பரஸ் மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ், எசென்சியல் ஆயில்ஸ் மற்றும் டைஜஸ்டிவ் என்சைம் ஆகியவை அடங்கியுள்ளன. ஏலக்காய் பாரம்பரியமாக செரிமானத்திற்கு உதவ பயன்படுத்துகிறாங்க. இரவு உணவுக்கு பிறகு ஏலக்காயை மென்று சாப்பிடுவது ஆரோக்கியமான செரிமான அமைப்பை ஊக்குவிக்கிறதுக்கும் வயிற்றுப்பிடிப்பை போக்குறதுக்கும் உதவுது. இது செரிமான நொதிகளின் சுரப்பை தூண்டுவதன் மூலயமா வீக்கம், வாயு மற்றும் அஜீரணத்தை குறைக்க உதவுது. இரவு உணவுக்கு பிறகு ஏலக்காய் மென்று சாப்பிடுவது செரிமானத்திற்கு நல்லது. மேலும் இது இருதய ஆரோக்கியத்தை பராமரிப்பதில், குறிப்பாக இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்துவதில் ஏலக்காய் முக்கிய பங்கு வகிக்குது. ஏலக்காயின் டயூரிட்டிக் பண்புகள் உடலில் தேங்கியுள்ள நீரின் அளவை குறைக்க உதவுது. இதனால் இரத்த அழுத்தம் குறையுது. மேலும் ஏலக்காயில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இதயத்தோட ஆரோக்கியத்தை மேம்படுத்துது. ஏலக்காயில் உள்ள பொட்டாசியம் இரத்த நாளங்களில் விநியோகம் செய்வதன் மூலமா இரத்த ஓட்டத்தை மேம்படுத்துது. மேம்படுத்தப்பட்ட இரத்த ஓட்டம் ஆக்சிஜன் மற்றும் ஊட்டச்சத்துக்கள் பல்வேறு திசுக்கள் மற்றும் உறுப்புகளுக்கு கிடைப்பதை உறுதி செய்கிறது. இது ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது. மேலும் ஏலக்காய் மனநிலையை மேம்படுத்துவதில் முக்கிய பங்கு வகிக்கிறது. ஏலக்காயின் நறுமணக் கலவைகள் மனநிலையை மேம்படுத்தும் பண்புகளை கொண்டிருக்கிறது. இந்த பண்புகள் மன அழுத்தத்தை குறைக்கவும், செரோடோனின் மற்றும் டோபமைன் வெளியீட்டை ஊக்குவிக்கும் மூலம் மகிழ்ச்சி மற்றும் நல்ல மனநிலையை ஊக்குவிக்கிறது. மேலும் ஏலக்காயின் ஆன்டி மைக்ரோபியல் பண்புகள் வாய் துர்நாற்றத்தை கட்டுப்படுத்த உதவுகிறது. இதனுடைய பாக்டீரியா எதிர்ப்பு பண்புகள் வாய் துர்நாற்றத்தை உண்டாக்கும் பாக்டீரியாக்களை அகற்றவும் வாய்வழி சுகாதாரத்தை மேம்படுத்தவும் உதவுகிறது. மேலும் ஏலக்காயில் உள்ள அத்தியாவசிய எண்ணெய்கள், குறிப்பாக சினியோல், நுரையீரலுக்கு காற்றோட்டத்தை அதிகரிப்பதன் மூலமா நுரையீரல் செயல்பாட்டை மேம்படுத்துது. மேலும் ஏலக்காயில் உள்ள ஆக்சிஜனேற்றிகள் முன்கூற்றிய வயதான தோற்றம் மற்றும் தோல் சதத்தை ஏற்படுத்தும் ஃப்ரீ ரேடிக்கல்ஸை எதிர்த்து போராட உதவுகின்றன. இது மிகவும் பளபளப்பான நிறத்திற்கும் வயதான அறிகுறிகளை குறைப்பதற்கும் உதவுகிறது. மேலும் ஏலக்காயில் சக்தி வாய்ந்த ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி பண்புகள் கொண்ட சேர்மங்கள் உள்ளன. இந்த சேர்மங்கள் வீக்கத்தை குறைக்க உதவுகின்றன. இதன் மூலம் மூட்டு வலி மற்றும் தசை வலியை குறைக்க உதவுகிறது. அடுத்ததாக ஏலக்காயை யாரெல்லாம் அதிகமாக சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். பித்தப்பை, கல்லீரல் தொடர்பான நோய்களால் பாதிக்கப்பட்டவர்கள் மற்றும் அவற்றிற்காக சிகிச்சை எடுத்துக்கொள்பவர்கள் ஏலக்காய் எடுத்துக்கொள்வதற்கு முன் மருத்துவ ஆலோசனை பெற வேண்டும். அதே போல் கர்ப்பிணிகளும் அதிகமாக ஏலக்காய் எடுத்துக்கொள்ளக்கூடாது. மேலும் அதிகமாக ஏலக்காய் உட்கொண்டால் சிலருக்கு வாந்தி, குமட்டல், வயிற்று வலி, மூச்சுவிடுதல் சிரமம் போன்ற பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது.